பிரியறது சகஜம்தான். ஆனா இந்த கடகராசியை சுத்தி இந்த நம்பிக்கை இல்லாதவங்க தான் இருப்பாங்களா? அது கடகராசியினுடைய வரம்னே சொல்லலாம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இவங்க வீட்டிலேயே சாப்பாட்டை தின்னுட்டு, இவங்க வீட்டிலேயே அன்பா பழகிட்டு, இவங்க கொடுக்குற காசையை அனுபவிச்சுக்கிட்டு, இவங்க வீட்டிலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சு பதவி சுகம் எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டு கடைசியில் இவர்களையே கிண்டல் செய்வார்கள். கடகராசிக்காரர்களை கிண்டல் ஏளனம் செய்வதை, கடகராசியினுடைய மென்மையை புனிதத்தை நக்கலடிச்சு பேசுகிற ஆட்களை கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக விலகியே விடுவார்கள் அல்லது விலக்கி விடுவார்கள். இதில் கடகராசி சுயநலம் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, அதை ஒரு அவமானமாக தான் கூட இருந்துக்கிட்டே தன்னை கேலி பேசுகிற ஆட்களை இவங்க ரொம்ப மனசில் அப்படியே எடுத்துகிட்டு போய் அதை ஒரு அதீத மன அழுத்தத்துக்கு கடகராசிக்காரர்கள் ஆட்படுவார்கள். அதில் கடகராசிக்கு அஷ்டமாதிபதியாக 8ஆம் அதிபதியாக சனி பகவான் வர்றதுனால கூட வேலை செய்கிற வேலையாட்கள் இவங்க நம்பி யாருக்கு உதவி பண்ணாங்களோ அவங்களே ஒரு நாள் கடகராசிக்கு எதிராக இவர்களுக்கு செயல்படக்கூடிய விஷயத்தை கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் கடகராசிக்காரர்கள் அந்த உறவை விட்டு நிச்சயமாக விலகுவார்கள்.